ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ணுறோன்ற கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த ஐட்டம் உங்களுக்கு தெரியுதா? இது வந்து புளிச்சக்கீரை சட்னி இல்லை ஊறுகாய், கொங்குரா சட்னின்னு வாங்க ஆந்திராவில். இது வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது, குளிர்ச்சி உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாங்க இதுக்குள்ளே இன்க்ரீடியன்ட் பார்க்கலாம். ஒரு கட்டு புளிச்சக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சுக்கணும். 10-15 வரமிளகா, 2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 50 கிராம் எண்ணெயை சூடு பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் இந்த கடுகு மிளகாய் எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம தண்ணி எடுத்துடணும் எண்ணெயிலேருந்து. இந்த புளிச்சக்கீரை சட்னிக்கு வந்து 50 கிராம் எண்ணெய் போதும், நல்லெண்ணெய். நிறையா எல்லாம் விட்டால் நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு 50 பூண்டு பல்லுக்கிட்ட இதில் போட்டு நம்ம இதை நல்லா கோல்டன் ஃப்ரை ஆக்கணும். அதே ஆயிலில், இப்போ நம்ம மிளகாலாம் வறுத்தோலே அதே ஆயிலில் 50 பூண்டு பல்லை போட்டு அது நல்லா கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த கீரை அதில் ஆட் பண்ணி நல்லா கிண்டணும். கீரையில் காம்பு இருக்கக்கூடாது. நம்ம காம்புலேருந்து கீரையை தண்ணியாக எடுக்கணும். அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, 2 பெரிய சைஸ் லெமன் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி இதில் விடணும். புளிச்சக்கீரையில் புளியான்னு நினைக்காதீங்க, அப்போ தான் இது நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் நம்ம மிளகாவும் போட்டிருக்கோம்லன்னு நிறையா, அந்த காரம் இதுவும் நல்லா பேலன்ஸ்ட் ஆயிரும். இப்போ இதை நம்ம வந்து கரண்டிலேருந்து நல்லா இப்படி கிண்டி கிண்டி விட்டோன்னா அந்த கீரைலாம் நல்லா மேஷ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச மசாலா எல்லாம் இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பரான ஃப்ரேக்ரன்ஸ் வருது இது மூணும் சேர்ந்து. இப்போ இதை நம்ம அந்த கீரையில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அரைச்சி வச்ச மசாலாவை கீரையில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து ஊறுகாய் ரெடி. இது நல்லா திக்காயிரும். நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். இறக்கிட்டு இதை ஆறுனதுக்கப்புறம் பாட்டிலில் போட்டு நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா 1 மாதத்துக்கு மேலே இது ஓடும். எப்போ தேவையோ நம்ம நல்லா ட்ரை ஸ்பூன் போட்டு நம்ம எடுக்கணும். ஈரமான ஸ்பூன்லாம் போடக்கூடாது. எடுத்துகிட்டு மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இப்போ வந்து டக்குன்னு நமக்கு ஒரு ரைஸில் கூட இதை கிளறி குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பலாம். ரொம்ப பிரியப்பட்டு சாப்பிடுங்க. இந்த ஊருக்கு வந்து ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதான், குளிர்ச்சி. அதே மாதிரி என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.